பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஜூலை மாதத்தின் கடைசி நாள். நாளையிலிருந்து தேவன் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுக்க போகிறார். தேவனிடம் புதிய மாதத்திற்கான ஆசீர்வாதங்களை கேட்பதற்கு முன் அவர் இந்த மாதம் முழுவதும் செய்த நன்மைகளுக்காக முதலில் நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீர் தந்த இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, கடந்த 7 மாதங்களும் உமது கண்மணி போல் எங்களை காத்து நடத்தி வந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, சங்கீதம் 100 நாளில் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்ற இந்த வார்த்தையின்படி நாங்கள் இன்று உம்முடைய சந்நிதியில் ஸ்தோத்திரத்தோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஜூலை மாதம் முழுவதும் எங்களை தாங்கியதற்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் எங்களை எழுப்பியதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் குடும்பங்களை காத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு சுவாசத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்று இந்த நாள் வரை எங்களை அன்போடு நடத்திய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்துக்கள் எங்களுக்கு தெரியாமல் கடந்து போயிருக்கும், ஆனால் உம்முடைய கரம் எங்களை விட்டுவிடவில்லை. அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது போல, ஆண்டவரே, நல்ல நாட்களுக்காக மட்டுமல்ல, கஷ்டமான நாட்களுக்காகவும் உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நாங்கள் பல காரியங்களுக்காக அழுதிருக்கலாம், சில ஜெபங்களுக்காக இன்னும் பதில் கிடைக்காமல் இருக்கலாம், சில கதவுகள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் எங்களை ஒருபோதும் கைவிடாத உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, தாவீது ராஜா எந்த சூழ்நிலையிலும் உம்மை துதித்தார். சங்கீதம் 34:1 நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொன்னாரே தகப்பனே. அந்த துதிக்கும் இருதயத்தை எங்களுக்கும் தாரும் கர்த்தாவே. சூழ்நிலை மாறினாலும் உம்மை மகிமைப்படுத்தும் மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பிதாவே, நாளையிலிருந்து ஆரம்பமாகும் புதிய மாதத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு முன்பாக நீரே வாரும். எங்கள் வீடுகளில் சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. சுகவீனம் பலவீனமாய் இருப்பவர்களுக்கு நல்ல சுகம் தாரும் கர்த்தாவே. வேலை தேடுகிறவர்களுக்கு நல்ல ஒரு வேலையை ஆயத்தமாக்கி தாரும் ஆண்டவரே. கடன் சுமையோடு இருப்பவர்களுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் எதிர்காலத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. புலம்பல் 3:22-23 நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறது போல, உம்முடைய கிருபையோடு தான் வரும் புதிய மாதத்திற்குள் நாங்கள் செல்ல போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இதுவரை எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் எங்களை நடத்துவீர் என்று நாங்கள் முழு மனதோடும் நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த ஜூலை மாதம் முழுவதும் எங்களை தாங்கி காத்து வழிநடத்தி இன்று இந்த நாள் வரை கொண்டு வந்த உமக்கு எல்லா மகிமையும் புகழும் கனமும் உண்டாவதாக கர்த்தாவே. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.